அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 7/6/2024. பிரதமை திதி மாலை 4:46 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. சமநோக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரம் மாலை 7:41 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் புதன், சந்திரன், சுக்கிரன், சூரியன். இன்று என்ன செய்யலாம்? காடு கழனி திருத்த, வீடு மனை விரிவுபடுத்த, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வழக்கு தொடர, இரகசிய ஆலோசனை நடத்த, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன்னுடைய வியர்வை மண்ணை தொட வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, எப்பொழுதுமே உழைச்சின்னு இருப்பீங்க. சின்ன வயசில் மட்டும் இல்லாமல் வயதான காலத்தில் கூட ஓய்வெடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, எப்போதும் ஏதாவது ஒரு லட்சியத்தை மனசில் வச்சுக்கிட்டு அது நிறைவேற வரைக்கும் இறுதி வரை உழைத்து கொண்டே இருப்பவர்கள், போராடி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க ஜாதகத்தில். அந்த 2ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணுங்க. ஏன்னா 2ஆம் இடம்தான் தனம், வாக்கு, குடும்பம். அதுக்கடுத்தது நாம் பேசுகிற பேச்சு, மணி சர்க்குலேஷன், அதாவது கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாமே 2ஆம் இடம். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம்தான் உணவு, நாம் உண்ணக்கூடிய உணவு, நமக்கு நல்ல ஒரு சுவையான உணவு கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, திடீர் பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த முக்கியஸ்தர்களையும் இன்னைக்கு சந்தித்து நீங்கள் பேசுவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், அதிகாரமாக பேசுவீங்க. முக்கியமான விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் அதிகளவு லாபத்தை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, அகத்துக்கு அழகு அன்புடைமை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. மனசுக்கு அழகு என்ன, இதயத்துக்கு அழகு என்ன, அடுத்தவங்க மேலே நாம் பாசம் காட்டுறது, அன்பு காட்டுறது, இதெல்லாம் தாங்க இதயத்துக்கு அழகு. அந்த மனசுக்குள்ளார இதயத்துக்குள்ளார அன்பு அதிகரிக்க அதிகரிக்க முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். முகம் அழகாகிக்கிட்டே போகுங்க. மேக்கப்பான பொருள்களை போடுறத விட மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் முகத்துக்குள்ளார அழகை கூட்டி வருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் காலை 7:56 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. அதனால் கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், வீண் செலவுகள், மனசில் ஒரு படபடப்பு, அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. நினைச்ச காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்குள்ளார முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா ராசியிலேயே குரு உட்கார்ந்துருக்கார், புதன், சூரியன், சுக்கிரன் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் இன்னைக்கு விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. பாசமாக இன்னைக்கு பேசிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்கள் வருகையாலும் இன்னைக்கு வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பணவரவு உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திரனும் 2வது வீட்டுக்குள்ளார நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறி இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் உற்சாகமாக இருந்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அதிக அக்கறை ஆபத்தில் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, பிள்ளைகளை கூட நீங்கள் சுதந்திரமாக விட்டுருவீங்க. கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கான்னு இருந்தால் கூட ரொம்பலாம் அவங்க பின்னாடியே போய் நிற்கக்கூடாது. அவங்கவுங்களுடைய உழைப்பில், அவங்கவுங்க எண்ணத்தில், அவங்கவுங்க ஆற்றலில் முன்னுக்கு வரணும். எதுக்கெடுத்தாலும் நாம் போய் கூடவே நின்றுருக்கக்கூடாது. அவங்கவுங்க சொந்த காலில் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பீர்களே தவிர தாங்கி பிடிப்பவர்களாக இல்லாமல் அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமையும் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:56 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். இரவு 7:41 வரைக்கும் மிருகசீரிஷத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதேனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. இரவு 7:41 திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு உண்டு. செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பாக்யாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் திடீர்னு புதுசாக
அறிமுகமாகிறவங்கள நம்பாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அறத்தை அறம் கொண்டே அறுக்க வேண்டும். ஆமாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரி சிக்கல்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு அந்த சிக்கல்களுக்கு காரணமானவற்றையே கையில் எடுத்து சிக்கல்களை சிக்கெடுக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக தெரிந்தவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எங்கிருந்து சிக்கல்கள் தொடங்கியிருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு தொடக்க புள்ளியிலேயே எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் சிலதெல்லாம் புதுசு வாங்குவீங்க. பழுதான வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வரும். அவசரத்துக்கு வாங்கியிருந்த பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து கொடுத்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. அக்கா அண்ணன் வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். பாகப்பிரிவினை, குடும்ப சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. இன்றைய தினத்தில் வந்து புது வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அன்போடு தந்தால் பாகற்காயும் இனிக்கும் அப்படின்னு அற்புதமாக ஒரு பழமொழி இருக்குங்க. நாம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோம். மனசார கொடுக்குறோமா, சந்தோஷமாக கொடுக்குறோமா, அன்போ கொடுக்குறோமா, அதே மாதிரி முகம் சுளிக்காமல் மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் கொடுக்குறோமா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படித்தாங்க. யார் வந்தாலும் அவங்கள மனதார வரவேற்று எதை பரிமாறினாலும் அதை அன்போடு பரிமாறக்கூடிய விருந்தோம்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் நுழையிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது, அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள், லைசன்ஸ் வாங்கிறது, டின் நம்பர் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து பலிதமாகுங்க. அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் குரு பகவானுடன் இருக்கிறாரு, புதனுடனும் சுக்கிரனுடனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. புது கடை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகும். உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான், சூரியன், சுக்கிரன், புதன்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லாத அனுபவமே மேலானதாகும். ஆமாங்க, நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகம் வரைக்குமே படிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்களும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் பள்ளிக்கூட படிப்போட விட்டு விடாமல் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறீங்கள, அவங்களையும் நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் உதவக்கூடியவங்க, யார் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் படித்து கொண்டே இருப்பீங்க. ஏகப்பட்ட அனுபவ அறிவுகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷமான செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தங்கல்கள், சிக்கல்கள் அதெல்லாமே விலகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். தந்தை வழியில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி உண்டுங்க. தங்க நகைகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறையில் ஆடி அல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கிறதா இருந்தாலும், பெரிய வேலையை தொடங்கிறதா இருந்தாலும் முன்னாடியே பயிற்சி, முயற்சி அந்த ரெண்டையும் மேற்கொள்வீங்க. ஏன்னா பயிற்சி இல்லாமல் நாம் பெருசாக வெற்றி பெற முடியாது. முயற்சி இல்லாமலும் நாம் முன்னுக்கு வர முடியாது. அதனால தான் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணுன்னா மனசுக்குள்ளாரையே அது பற்றி புதுசாக யோசித்து திட்டங்கள் போட்டு இறுதியாக தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி ஒற்றுமை உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகமாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் விலகி
உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களால் கடந்த காலத்தில் முன்னேறினவங்க இப்போ ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு, சூரியன், சுக்கிரன், புதன்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருந்து மாத்திரைலாம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வகைகள் மூலமாக லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அதிகமாக பணிபவன் ஆபத்தானவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சிலரெல்லாம் அப்படியே கை கட்டி வாய் பொத்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமாக அப்படியே பவ்யமாக வந்து நிற்பாங்க. ஆனால் நாம் அந்த பக்கம் போன பிறகு கிளம்பிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி ஏதாவது விமர்சித்து பேசுவாங்க. அதனால தாங்க நீங்கள் ரொம்ப அந்த ஆக்டிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்கள எப்பொழுதுமே நம்ப மாட்டீங்க. உங்களுடைய குறைகளை யாராவது எடுத்து சொன்னால் அவங்கள நீங்கள் பக்கத்தில் வச்சுப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:41 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:41 சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக இருக்கிறது நல்லது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. நியாயம் பேச போகிறேன், தப்பை கண்டுபிடிச்சிட்டேன், தட்டி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தண்டால் எடுக்கிறதெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நாம் ஒன்று பேசுகிறோம்னா எதிராளி வந்து 2ஆக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் உறுதிமொழி தந்துட வேண்டாம். அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு மந்தமாக தான் இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்னதாக மரியாதை குறைவான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடக்கம் 1000 பொன் தரும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எத்தனை பெரிய அதிகார பதவியில் வந்து உட்கார்ந்தாலும் அலட்டிக்காமல் அமைதியாக இருந்து அடக்கமாக இருந்து பலருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடுங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவசரத்துக்கு வாங்கின கடனை நினச்சி சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார சின்ன ஒரு பயம் எட்டி பார்க்கும். ஏதோ அந்த நேரத்தில் யோசிக்காமல் கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ தான் புரியுது பெரிய சுமையை நாம் சுமந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புதனும் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் பார்த்து நிதானமாக பேசுங்க. யாராவது ஏதாவது குறை சொல்லி சொன்னாலும் கூட கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது.
கூட்டுத் தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, எல்லா வகையிலும் லாபமும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, மனசுக்குள்ளார சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்தில் ஏதாவது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை அழிப்பது எளிது, ஆக்குவது கடினம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எதையாவது ஒன்று நாம் அழிக்கணும்னு நினச்சா அது ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சிருங்க. ஆனால் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகுங்க. அதனால தாங்க அழிக்கிறத நீங்கள் விரும்பாமல் எதையும் ஆக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்கம் செய்வதில் அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே திடீர் யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்தை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு இன்னைக்கு வரும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல பொருந்தி வரக்கூடிய வரஞ்சாதகம் இன்னைக்கு கிடைக்குங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய நிறுவனங்கள் கீழே செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சேர்த்து விடுவீங்க. எல்லா வகையிலும் முன்னுக்கும் வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் நீங்கள் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. அதே போல் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அளவில்லாத சோதனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியப்படக்கூடிய வெற்றிகள் வந்து சேரும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. சின்ன வயசுலேருந்தே எத்தனையோ சோதனைகளை சந்தித்தவங்க, அதுவும் ஒற்றையாக நின்று சந்தித்தவங்க, வெளியில் சொல்லிக்காத அளவுக்கு வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறவங்க. அதனால தாங்க அடுத்தவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மூக்கு மேலே விரல் வச்சு உங்களை வியப்பாக பார்க்குற அளவுக்கு பல வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கீங்க. காயங்கள் பட்டாலும் அந்த காயங்களையும் தாண்டி வெற்றிகளை பெற்றிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளும் எட்டி பார்க்கும். அடிமனசுக்குள்ளார இருந்த கவலைகள் அதெல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்த வாக்குவாதங்கள் விலகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூடுதல் பொறுப்பு, பதவிகள்
அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் வேலை சுமையும் உடல் சோர்வும் இருக்குங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, அனைவருக்கும் நண்பனாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பச்சோந்திகளாக இருப்பவர்களை எல்லாம் பார்த்து ஒதுங்கி கொண்டே இருப்பீங்க. உண்மையானவங்க யார், உள்ளதை சொல்லக்கூடியவங்க யார், பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் பாசமாக இருக்கக்கூடியவங்க யார், அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லவர்களை நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு சோர்வு களைப்பு இருக்கும், சின்ன சின்னதாக அலர்ஜி இன்ஃபெக்ஷனும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எவ்வளவு காசு எடுத்துகிட்டு போனாலும் திரும்பி வரும்பொழுது வெறுங்கையோடு தான் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது. எல்லாமே செலவாகி போயிடுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அவருக்கு என்னங்க குறைச்சல், சுக்கிரதசை நடக்குதுங்க அவருக்கு. பார்த்தீங்களா, ஆளே பளபளான்னு இருக்கிறாருங்க. அந்த காரு பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதியான காரு. எப்படி இருந்தார் போன வருஷம் கூட, எப்படி இருந்தார், ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கிறார் பாருங்கள். முகமே மாறிடுச்சு, முகமெல்லாம் ரொம்ப களையாக இருக்குது. பார்த்தாலே அப்படியே பளபளான்னு இருக்கிறாரு அப்படின்னு யாரையாவது பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு அர்த்தங்க. சுகம் பெற ஒரு சுக்கிரன் போதுமே. ஆமாங்க, ஒரு சுக்கிரன் மட்டும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார்னா உயர்தரமான வாழ்க்கையை கொடுப்பாருங்க. பல தீபிகை அப்படின்னு ஒரு பழமையான நூல், அதே மாதிரி அற்புதமான ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற நூல், இந்த 2 நூலுமே சமஸ்கிருத நூல்களாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. ஒருத்தவங்க தொடர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் சுக்கிரன் தாங்க. கோடம்பாக்கத்தில் கோலோச்சி நிற்கக்கூடிய திரைப்பட கலைஞர்கள், நடிகர்கள் அவங்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் தாங்க அது மாதிரி இருக்க முடியும். அவங்க ஜாதகத்திலலாம் சுக்கிரன் நல்லா இருக்குங்க. இசை மியூசிக்கில் பெரிய லெவலில் சாதிச்சு காட்டணும்னா சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்த உடனேயே பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, வர்ணித்து பாடுறது இதெல்லாமே சுக்கிரனுடைய அம்சங்களாக இருக்குதுங்க. ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எல்லாமே சுக்கிரன் தான். அதே மாதிரி ஒரு நகைச்சுவையாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் சுக்கிரன் தாங்க. கல்யாணம் காட்சி காலாகாலத்தில் நடந்து
ஜோடி பொருத்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு கணவன் மனைவியை பார்த்து யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்குங்க. பொதுவாக பழைய நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 6, 7, 10 அல்லாத இடங்களில் கோணு சுக்கிரன் குந்தி இருந்திடில் பாரினில் கண்ட தோஷம் பரிவர்த்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 6, 7, 10 அதில் வந்து சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா வகையிலுமே சுக்கிர நாடிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சில நூல்களில் வந்து 6, 8, 12 போய் மறையக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தாலும் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த விதிகள்லாம் மாறும். அது மாதிரி ஜோதிட நூல்களில் வந்து விதிகளும் விதிவிலக்குகளும் பழைய நூல்களை படிக்க படிக்க நமக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. பொதுவாக வந்து சுக்கிரனோட சனி பகவான் சேரக்கூடாது. அது வந்து கல்யாண தடையை உண்டாக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட ராகு இருந்தால் வீண் பழி பாவங்கள் இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். சுக்கிரனோட செவ்வாய் இருந்ததுன்னா பலருடைய நட்பு கிடைக்கும். தாம்பத்திய நட்புகள், பலருடைய நட்புகள்லாம் கிடைக்கும். அதனால் சுக்கிரனோட செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் இசையில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து இசையில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க, இசைத்துறையில் ஜெயிச்சு காட்டுறாங்க, அல்லது இசை ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் சந்திரன் ஒன்றா இருக்கும். சுக்கிரன் சந்திரன் ஒன்றா இருந்தால் வாழ்க்கை துணை வந்து இசையில் வந்து ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க, அல்லது இசை கலைஞராக வந்து வாழ்க்கை துணையாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த சுக்கிரன் வந்து கெட்டு போனார்னா பெரிய வாகனம் வாங்க முடியாது, பெரிய வீடு கட்டி நம்மால் வாழ முடியாது. சுக்கிரன் வந்து மைனஸில் இருந்துட்டாருன்னா பெருசாக வந்து எதுவும் சாதிக்க முடியாது. என் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் சரியில்லாமல் இருக்காருங்க. அப்போ சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து திருப்பதி தாயாரை வழிபடலாம். அதே மாதிரி கரும்பு வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடலாம். தானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்கு, வெள்ளி குங்குமச்சிமிழ், அதுக்கடுத்து வந்து கண்ணாடி சீப்பு, பட்டு துணி, அப்புறம் கோவிலுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது, இனிப்பு வகைகள், திரவ வடிவில் இருக்கிற இனிப்பு வகைகள், பாதாம் கீரு, பாயாசம், அது மாதிரி திரவ வடிவில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள்லாம் தரலாங்க. இது மாதிரி தருவதன் மூலமாக சுக்கிர பலம் நமக்கும் அதிகரிக்கும். சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த பந்தங்களோட சுகமாகவும் வாழ வைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.